வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் நடிப்பில் விடுதலை 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் நாளை முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த செய்தியில வந்து அதாவது நம்ம மீடியாக்கள்ல வந்த விஷயங்கள் கூட விஜய் கண்டிப்பா அவர்கள் பார்த்திருப்பாங்க. ஏன் இன்ன வரைக்கும் எந்த ஒரு விஷயங்களும் நடவடிக்கையும் எடுக்காம இல்லைங்க. இந்த கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் இது முழுசா எல்லா விஷயங்களும் தெரிந்தவர் பொதுச் செயலர் தான். எனக்கு தெரிஞ்ச தலைவர் அவர்களுக்கு தெரியுமான்னா மாநாடுன்னு வரப்போ அங்க ஒரு கேள்வி அவர் வச்சுட்டு வேற போயிருக்காரு. நாங்க தான் எல்லாருமே டிராவலா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும் எல்லாம் நாங்க தான் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. அப்ப கட்சி இன்னமும் வந்து அவங்களுக்கு உண்டான விஷயங்களை பண்ணி கொடுப்பீங்களா? இல்லைங்க, ரெண்டா பிரிச்சுக்கணும். நீங்க ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மாவட்டத்திலிருந்து வந்தவர்கள் ஒரு பக்கம் நீங்க அந்த டிராவல் பண்ணாங்க இல்லையா, அவங்களே பணம் கொடுத்து வந்தவங்களும் எனக்கு தெரியும். எல்லா மாவட்டத்திலும் நான் கன்சிஸ்டண்டா பார்த்தது பெண்கள்கிட்ட அவங்க யார்ட்டையுமே காசை வாங்கல. நீங்க முழுக்க தலைமையை போட்டாங்கன்னா அடுத்த கேள்வி என்ன வரும்? ஓகே, 70-80 கோடி நீங்க செலவு பண்ணிட்டீங்க, எங்க தலைவர் காசு வருது அப்படின்னு அடுத்த கேள்வி. எனக்கு தெரிந்த வரைக்கும் ரொம்ப எந்த விதமான ஒரு பிளாக் மணி டீலிங்கோ இல்லீகல் மணி டீலிங்கோ இல்லாம எங்களால என்ன முடியுமோ அதை நாங்க செய்யறோம். அதுதான் இன்ன வரைக்கும் பேசும் பொருளா அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுல அந்த ஃப்ரேம் வச்சதுல இருந்தே ஒரு அரசியல் இருக்கு. திட்டமிட்டு வைக்கிறீங்கன்னு உங்களுடைய வார்த்தைக்கு நான் வரேன். எங்களோட கொள்கை தலைவர் அவர் தானே. இப்போ நாங்கள் ஏன் நேற்று அவசரமாக கீர்த்தி சுரேஷ் சமீபத்தில் நடந்த அந்த திருமணத்துக்கு விஜய் அவர்கள் போனதுமே அதுவும் மறுபடியும் ஏற்றிக்கிட்டே இருக்கு. அதுக்கான கேள்விகளுக்கும் அதுக்கான இடத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரா விஜய் அவர்கள் அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்கப்படுது. அவர் திரைத்துறையில் பிரபலமானவர் இருக்கார். அப்போ அவங்களோட திருமணத்திற்கு கூப்பிடணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது அவங்க போறாங்க. நீங்க அவங்க த்ரிஷா குறித்து கேட்டீங்க. நீங்க ரொம்ப நாளா நட்பில் இருக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். நீங்க ஒரே விமானத்தை பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு பேருக்கு வந்து அவதூறு ஏற்படுத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை, இவரோட விஷயங்களை குறைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது இல்லைங்க. இது நடக்க தான் செய்யும். இன்னும் மோசமா போவாங்க. நீங்க சித்தரிக்கப்பட்ட வீடியோஸ் போடுறாங்க. அவர் தான் சொன்னார் இல்லையா, அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இது மாதிரி நடக்கத்தான் செய்யும். இந்த ப்ரெஷரை கொடுக்க தான் செய்வாங்க. இன்னும் ஹிட்டிங் பிலோ த பெல்ட் போவாங்க. இன்னும் மோசமா நடக்கும். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் கொஞ்சம் தேவையில்லை தெரிஞ்சுக்கல. ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஷன் அண்ணன் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. நிறைய கேள்விகள் வச்சிருக்கேன். இங்க வந்து போல்டான ஒரு விளக்கங்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் இங்கிருந்து தொடங்கிறேன். ராமநாதபுரம் நேற்றிலிருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உட்கட்சி பூசல் அப்படின்றாங்க. சலசலப்புகள் என்ன நடக்குது? இன்னும் அதிகாரப்பூர்வமான நிறைய விஷயங்கள் நடவடிக்கைகள் எடுக்காத முன்னே இப்படி உள்ளே சலசலப்புகள் ஏற்பட என்ன காரணம்? என்ன நடந்துட்டு இருக்குன்னு இல்லைங்க. அதாவது எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்பது கூடிய விரைவில் மாவட்ட பொறுப்பாளர்கள், அது மாவட்ட செயலாளர்களா பொறுப்பாளர்களா, அது ஏன்னா இப்போ எல்லாரும் மோஸ்ட்லி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மக்கள் இயக்கத்திலிருந்து இருந்தவங்க தான். ஏன்னா அவங்க தான் வேலை பார்த்துருக்காங்க. அதனால் மாற்ற கருத்தே இல்லை. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் மன்றமாக மாறி அதற்கு பிறகு மக்கள் இயக்கமாக மாறி இப்போ தமிழக வெற்றி கழகம் வரைக்கும் இன்னைக்கும் அவர் கொடுத்த சொன்ன வேலைகளை தொடர்ச்சியாக அந்த பயிலகமோ இல்லை வந்து குருதியகமோ இல்லை வந்து சாப்பாடு போடுற விஷயங்களோ போன்ற தொடர்ச்சியாக விருந்தகமோ எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த அதிகாரப்பூர்வமாக அவர்களை தான் அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தாட். இன்னொரு தாட் என்ன கேட்டிங்கன்னா, வெளியே இருந்து நிறைய பேர் வராங்க. நீங்கள் பொதுச்சாளர் பேசினா கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. வெளியே இருந்து நிறைய பேர் நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க. வெவ்வேறு கட்சிகள்லேருந்து வர்றவங்க, சமூக ஆர்வலராக இருந்தவங்க எல்லாருமே வந்து இது ஒரு நல்ல ஸ்டேஜாக இருக்குது, நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. அப்போ இதில் நம்மளும் போய் நம்மளை இணைச்சிக்கிட்டு நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. இப்போ அதில் ஒரு சவால் இருக்கான நான் முதல்ல சொல்லிக்கிறது பெரிய சவால். நீங்கள் வந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஒரு மாவட்ட இப்போ சில பேர் வரும்போது என்ன சொல்லுவார், சார் நான் இந்த கட்சியில் மாவட்ட செயலராக இருந்தேன், அப்போ எனக்கு இதில் மாவட்ட செயலராக கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அப்போ உடனடியாக கேள்வி என்ன வரும்னா, அப்போ நான் இவ்வளோ வருஷமாக ஒரு 15-20 வருஷமாக நான் வேலை பார்த்துருக்கேன். நான் வந்து இது வந்து அது பதவின்னு கூட எடுத்துக்கேன், பொறுப்பு எடுத்துக்கங்க. இந்த பொறுப்பிற்கு நான் தகுதியானவன் நான் நினைக்கிறேன். அப்போ வேற ஒருத்தர் வராரு, அதை நம்ம எப்படி அந்த சவாலை நம்ம கொண்டு போக போகிறோம்? அப்போ வந்து ஒரு இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் நியமனங்கள் தான் எல்லாமே. நீங்கள் யாருக்கும் வந்து தேர்தலாம் வைக்க போகிறது கிடையாது. நியமனம் வச்சுட்டு அந்த நியமனத்தின்படி யார் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுனால இந்த ஒரு சிக்கல், ஒரு சவால் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நான் பதிவு செய்வோம். அடுத்த இந்த உட்கட்சி பூசல்ங்கிறத நீங்கள் அங்கங்கே சில விஷயங்கள் பார்க்க தான் முடிகிறதுனா இது எல்லாவற்றையுமே வந்து ஒன்று நீங்கள் பொதுச்செயலாளர் அவர்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கிறது இல்லை. அவங்க பொதுச்செயலாளர் வந்து எல்லாத்தையும் கீழே வாட்ச் பண்ணுறாங்க. எந்த ஒரு அறிவிப்பு வந்தாலும் கூட அவருடைய நாலேஜுக்கு போகாமல் இன்றைக்கி வரக்கூடாது அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்போது யார் மேலேயாவது ஏதேனும் தவறான நடவடிக்கைகள் ஏதாவது வந்திருக்கு. இப்போ நீங்கள் மற்ற கட்சிகளை பார்த்துருக்கலாம். இப்போது பொதுவாக ஒரு பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தவறான ஆட்கள் கூட இங்கே இடம் இருக்குது, இங்கே ஊழல் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, கொலையில் ஈடுபட்டிருந்தாலும் பரவாயில்ல, உங்களை குற்ற வழக்கில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள ஏற்றுக்கிறோம், அரசியலாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருக்குது. இங்கே வந்து அதில் ஆரம்ப கட்டத்திலிருந்தே அது மாதிரியான விஷயங்கள் எது இருந்தாலும் அது வந்து தலைமையோட கவனத்துக்கு கொண்டு வந்தால் அவங்களோட நீக்கிற மாதிரியான வேலைகள் பார்க்குறாங்க. இல்லை வேண்டாம், வந்து குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்காரு, இது மாதிரி தவறான பின்னாடி இருந்துச்சுன்னா அவர் வந்து கட்சியை வந்து நீக்கி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
ஆனால் என்னன்னா இது வந்து மாவட்ட தலைமை இந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கான நியமனங்களை இன்னும் போடல அதிகாரப்பூர்வமாக. ஸோ அதிகாரப்பூர்வமாக நியமனங்கள் போடாத ஒருத்தரை நீங்கள் எப்படி நீக்க முடியும்னு ஒரு கேள்வி ஒன்று எழுது. அதுதான் இன்னைக்கு பிரச்சனையாக இருக்குது. கூடிய விரைவில் இது வந்து பொதுச்செயலர் அவங்க கவனத்துக்கு ஏற்கனவே இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணி நீங்கள் பொறுப்பாளர் யாரெல்லாம் பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறத போட்ட பிறகு நீங்கள் என்னென்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு ஒரு பக்கம் மாவட்ட பொறுப்பாளர்களோட நியமனம், அதற்கு அடுத்தபடியே அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, எங்களுக்கு கீழே வட்டம், ஒன்றியம், நகரம், கிளை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அவ செய்து கொடுத்த பிறகு தான் வந்து இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு போக்கு ஒன்று இருக்குது. ஆனால் எனக்கு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சேலஞ்ச் இருக்கிறதுனால பொதுச்செயலர் அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற காரணத்தினால இந்த சவாலை அவங்க வந்து எப்படி சரியாக எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுனால அங்கே சில காலதாமதம் ஏற்படும் போது ஒரு சிக்கல்களாக தான் அதை பார்க்குறேன். ஓகே, ஆனால் இந்த சிக்கலுக்கான ஒரு விடையா அங்கிருந்து எதுவுமே அறிக்கை இன்னும் பதிலடி வரலையே அப்படின்றது. ஏன்னா அவங்களோட அறிக்கையில் பார்த்தோம்னா விஜய் அவளோட புகைப்படம் இருக்குது, புஷியானந்த் அவளோட புகைப்படம் இருக்குது, அவங்களுக்குள்ளாரே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் நீக்கிக்கிட்டுறாங்க. ஸோ என்ன நடக்குதாங்க? இதுவே அப்போ ஒழுங்கான விஷயங்கள் இல்லை, இந்த ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்ற விஷயம் அவங்களுக்குள்ளாரே ஒழுங்கு நடவடிக்கை இல்லை, இதெல்லாம் மீறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளாரே பேசிக்கிறாங்களோ இல்லையா? இது கண்டிப்பாக தலைமை பார்க்கும், தலைமை கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு என்னன்னா எல்லா ஊர்லேயும் போய் அலுவலகம் திறப்பு இல்லை நிறைய விஷயங்களை முன்னிருந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். விஜய் அவர்கள் பெயரை வச்சு நிறைய விஷயங்கள் நடக்குது, பாராட்டக்கூடிய விஷயம் தான், பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் அவர் கவனத்துக்கு போறதில்ல? இந்த செய்தியில வந்து அதாவது நம்ம மீடியாக்களில் வந்த விஷயங்கள் கூட விஜய் கண்டிப்பா அவர்கள் பார்த்திருப்பாங்க. ஏன் இன்ன வரைக்கும் எந்த ஒரு விஷயங்களும் நடவடிக்கையும் எடுக்காம இல்லைங்க? இந்த கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் இது முழுசா எல்லா விஷயங்களும் தெரிந்தவர் பொதுச்செயலர் தான். எனக்கு தெரிஞ்ச தலைவர் அவர்களுக்கு தெரியுமான்னா நீங்கள் தலைவர் அவர்களுக்கு யார் யார் இருக்காங்க, என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறது அவர், ஏன்னா பொதுச்செயலர் அவர்கள் மூலியமாக தான் எல்லாமே நடக்குது. நீங்கள் இயக்கம் காலத்தில் இருந்து நீங்கள் அவர் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த காலத்துலையுமே இன்னைக்கு குருதி இயக்கத்தில் இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு வந்து பிளட் டொனேஷன் நடந்திருக்கு, இல்லை பயிலகத்தில் எத்தனை பசங்க படிக்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக மாவட்டங்களில் படிக்கிறாங்க, இன்றைக்கி விருந்தகத்தில் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, எல்லா டேட்டாவுமே இவர்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் மக்கள் இயக்கமாக இருந்தே வந்து கவுன்சிலர்ஸாக நிறைய பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, 133 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த டீட்டெயில் கூட இவருக்கு தான் நல்லா தெரியும். ஏன்னா எந்தெந்த ஊர்லேருந்து யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, எந்த பேரூராட்சியில் யார் வந்தாங்க, எந்த பஞ்சாயத்தில் யார் வந்தாங்கன்னு. ஏன்னா ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த இயக்கத்தை வந்து ஒரு கட்டமைச்சு முதல்ல அவங்க அப்பா நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க, அதற்கு பிறகு பொதுச்செயலர் தான் வந்து அதை கட்டமைச்சு அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும். அதனால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் முழுக்க அவருக்கு தெரியும். அதனால் ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைவர் என்ன பார்ப்பாரு, பொதுச்செயலர் அதை கவனிச்சுக்குவார், இல்லை அவரோட கவனத்துக்கு நீங்கள் இதை என்னங்க சரி பண்ணுங்க அப்படிங்கிறது எல்லா ஊர்களும் வர பிரச்சனைகளுக்கும். ஆனால் என்னன்னா இன்னைக்கு இது ஒருத்தர் தான் இருக்கார். இப்போ நீங்கள் தலைவருக்கு அடுத்தபடியாக யார் இருக்காருன்னு கேட்டால் பொதுச்செயலர் தான் இருக்கார். அப்போ அவரே வந்து இன்னைக்கு இருக்கிற 39 மாவட்டங்களுக்கு ட்ராவல் பண்ணணும், 224 தொகுதிகளுக்கும் ட்ராவல் பண்ணணும்னா அதில் நீங்கள் அந்த ட்ராவலில் இருக்கிற சவால்கள் இருக்குது. நீங்கள் போனால் ஒரு பிரச்சனைக்கு போகிற வச்சுக்கோங்களேன், உடனடியாக முடியக்கூடியதா? நீங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் நீங்கள் இப்போது அரியலூர், பெரம்பலூர் போனாங்க, எல்லா மாவட்டங்களுக்கும் போகும் பொழுதும் எல்லாருக்குமே அந்த கேள்வி, எனக்கு இந்த பொறுப்பை கொடுங்க, எனக்கு அந்த பொறுப்பை கொடுங்கிறது ஒரு பெரிய கூட்டம் வருது. நீங்கள் ரொம்ப சின்ன ஒரு உள்ளரங்க கூட்டம், அப்போ அவர் 200-300 பேர் வாங்கினா அங்கே 2000-3000 பேர் நிற்கிறாங்க. இது எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அவர் நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளேயே அவர் வந்து மூச்சடல் ஏற்படுற அளவுக்கு கூட்டம் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ரசிகர் மன்றங்களாக இருந்தவங்களாம் இன்றைக்கி மக்கள் இயக்கமாக இருந்து மாறி அதற்கு பிறகு நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தோடைய தோழர்களாக உணர்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கின்ற காரணத்தினால இந்த ஒரு சவால் இருக்குது. கூடிய விரைவில் இதெல்லாம் அவர் சரி பண்ணுவார் அப்படிங்கிறத நாங்களாம் எதிர்பார்க்கோம். ஏன்னா அந்த ராமநாதபுரத்தில் அந்த அவர் நபர் வந்து பேசும்பொழுது அவ்வளோ மனக்குமுறலோடு இருக்கார். நான் அப்படி என்னை இல்லவே இல்லைனாலும் தளபதி அவர்கள் பேரை சொல்லி நான் கடைசி வரைக்கும் உழைச்சிட்டு போயிடுவேன். அப்போ அவங்களும் உண்மையாக உழைச்சிருக்காங்கன்றது அவர் பேசுறதுலே தெரியுது. ஏன்னா பொய் அப்படின்ற விஷயங்கள் எங்கேயுமே எங்களால் பார்க்கப்படலை. அப்படி உழைச்சிட்டு இருக்க பாதி பேர் காணாமல் போகிறாங்களோ, கட்சியில் அவங்களுக்கு முன்னுரிமை இல்லையோ, அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லையோ, அப்படிதான் சில விஷயங்களும் பார்க்க. இல்லைங்க, அதுதாங்க அந்த சவால் என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுச்செயலர் அவர்கள் தான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் பல ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ்லாம் அமைப்பு செயலாளர் ஒருத்தர் இருப்பாங்க. அமைப்பு செயலாளர் அவங்க கீழே வந்து நிறைய மண்டல அமைப்பு செயலாளர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு வந்து அந்த இடத்திற்கு தமிழ் வெற்றிகள் வந்துருச்சானா இல்லை. இது முழுக்க எல்லா கட்டமைப்பையும் தெரிந்த ஒருத்தராக இவர் பொதுச்செயலாளர் தான் இருக்கார். அப்போ அவர் தான் இதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. எப்போ திருத்திக்க போகிறாங்க, எப்போ அதுக்கான விஷயங்கள் இருக்குல்லண்ணே. ஏன்னா கண்டிப்பாக இன்னைக்கு இது நடந்திருக்கு, இது ஆரம்பம் தான், இது தொடரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெண் கூட ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு இங்கே முக்கியத்துவம் இல்லை அப்படின்றாங்க. இன்னொருத்தங்க மேடையிலே போய் புஷியானந்த் அவர்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது இடத்துக்கு போராடினது என் பையன் தான், அவ்வளோ விஷயங்கள் பண்ணி கொடுத்தான், அவனுக்கு ஒரு இது போடலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் ஆரம்பம். இது அப்பயே தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் இதெல்லாம் சரி செஞ்சிருக்கணும். ஏன் இங்கே தவறு நடக்குது, ஏன் அதில் கவனிப்பு இல்லைங்க? அதுதான் சொல்கிறேன் இல்லை. இன்னைக்கு இங்கே ஒட்டுமொத்தமாக இப்போ நீங்கள் சென்னையில் நிறைய மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட பொறுப்பாளர் இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நான் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு போகிறேன், நான் ஒரு வட்டமேசை விவாதத்துக்காக போகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுடைய நம்பர்ஸ் வந்து நான் சென்னையில் இருக்குன்னு கேட்டேன்னா எனக்கு தெரியாது. இல்லை நான் வந்து யார்ட்டாவது கேட்டு வாங்கி தரேங்க. எல்லோரும் தெரிந்த ஒரு இடத்துல இருக்கிறாங்களா? இப்போ நீங்கள் ஒரு பொறுப்பாளராக போகிறீங்க, மண்டலத்துக்கு ஒருத்தர் போடுறீங்கன்னா அவருக்கு எல்லா மாவட்டம் குறித்து தெரியுமானா தெரியாது. ஒரு சிலருக்கு அது தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்னும் சொல்ல போனால் எல்லா முகங்களையுமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சில முகங்களாக தெரியும். இப்போ விஜய் அன்பன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவர் மாநாட்டில் நல்லா வந்தார். இப்போ ஃபர்வேஸ் அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஈசிஆர் சரவணனை தெரிஞ்சிருக்கும். தளபதி கூட நிறைய இருந்தவங்க இல்லை பொதுச்செயலாளர் கூட நிறைய ட்ராவல் பண்ணுறவங்கள தெரிஞ்சிருக்கும்.
அப்போ இந்த ஒரு பிரச்சனை இருக்கிற காரணத்தினால எல்லாத்தையும் இவர் தான் அட்ரஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் இப்போ இந்த பிபி ராஜா இந்த ராம்நாடு பிரச்சனை சொல்கிறீங்க, அவங்கள வந்து முழுக்க தெரிந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கட்சியில் இவராகத்தான் இருப்பார். நீங்கள் வேற ஒருத்தட்ட இந்த வேலையை கொடுத்து நீங்கள் அதை போய் சரி பண்ணிட்டு வாங்க, இல்லை என்ன பிரச்சனை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னால் அவர்களால் முடியாது. ஏன்னா அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன, அவங்க எவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க போன்ற எல்லா விஷயங்களும் தெரிந்தவர் இவராக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஒரு சிக்கல் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அந்த ராஜா அவர்கள் பேசும்பொழுது நீங்கள் அதை நோட் பண்ணீங்களா? ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வந்தவங்க எல்லாருக்கும் 3 நேரம் சாப்பாடு போட்டு நாங்கள் அழைச்சிட்டு வந்தோம், மாநாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம், பத்திரமாக அவங்கள இது பண்ணோம் அப்படின்ற விஷயம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்களே, அவருக்கு ஒரு 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 லெட்டர் பேடல இல்லை ஒரு ஆறுதல் கூட போகலைன்றதான் எங்களோட கேள்வியாக அதை நான் முன்வைக்கிறேன். இல்லைங்க, அதாவது மாநாட்டுக்கு அவர் மட்டுமல்ல, எல்லாருமே வந்து தன்னெழுச்சியாக எவ்வளோ பேர் வந்தாங்க. மாவட்ட பொறுப்பாளர் இவர் சொல்கிற மாதிரி நிறைய இடங்களில் மாவட்ட பொறுப்பாளர் இருக்கும், இளைஞரணியில் இருக்கிறவங்க அவங்க தான் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க நல்லா ட்ராவல்லாம் கொடுத்து எல்லா வேலைகளும் பண்ணாங்க. அதனால் இவர் மட்டும் இல்லை, எல்லோருமே நிறைய பேர் அதுக்காக வேலை பார்த்துருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து அவர் உண்மையாக உழைத்திருந்து அவர் சொல்வது எல்லாமே சரியாக இருந்தால் தளபதி அவ்வளோ சீக்கிரம் கைவிட்ட மாட்டார். பொதுச்செயலாளரும் அவருக்கு தெரியும். ஏன்னா பொதுச்செயலாளர் வந்து நீங்கள் சில நேரங்களில் சில தவறுகளை செய்கிறவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் முடியவர் தான். அதனால் இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மாநாடுன்னு வரப்போ அங்கே ஒரு கேள்வி அவர் வச்சுட்டு வேறு போயிருக்காரு, நாங்கள் தான் எல்லாருமே ட்ராவலாக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாம் நாங்கள் தான் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. அப்போ கட்சி இன்னமும் வந்து அவங்களுக்கு உண்டான விஷயங்களை பண்ணி கொடுக்கலீங்களா? இல்லை இல்லை, மாநாட்டுக்கு தேவையான விஷயங்களை அங்கே சாப்பாடுலேன்ற ஒரு குறையும் நம்ம மாநாடப்போ நிறைய விவாதிச்சிருக்கோம். ஆனால் அந்த ட்ராவலாக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் இன்னமும் நிர்வாகி கையிலேருந்து தான் பணம் வந்துக்கிட்டு இருக்கும். இல்லைங்க, ரெண்டாக பிரிச்சுக்கணும். நீங்கள் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மாவட்டத்திலிருந்து வந்தவர்கள் ஒரு பக்கம் நீங்கள் அந்த ட்ராவல் பண்ணாங்க இல்லையா, அவங்களே பணம் கொடுத்து வந்தவங்களும் எனக்கு தெரியும். நாங்கள் வர்றோம், ஏன்னா நீங்கள் இது ஒரு புது கட்சி, இந்த கட்சிக்கு வந்து நீங்கள் பல செலவுகள் இருக்கும். மாவட்டங்கள் ஏற்கனவே நீங்கள் சாப்பாடுகள் தயார் பண்ணுறீங்க. நீங்கள் இன்னொன்று எல்லா மாவட்டத்தில் நான் கன்சிஸ்டண்டாக பார்த்தது, பெண்கள்கிட்ட அவங்க யார்ட்டையுமே காசை வாங்கலை. டிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா கூட இல்லைங்க வேண்டாங்க, நாங்கள் உங்களை இலவசமாக கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு ஊர்லேருந்து ஒரு 10 பஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 பஸ்ஸில் ஆண்களும் 3 பஸ்ஸில் பெண்கள் வராங்கன்னா இந்த செலவையும் இவர் தான் ஏற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறவங்க இல்லை இளைஞரணி பொறுப்பாக இருக்கிறவங்க. அப்போது இந்த ஆண்களாக வந்தவங்க சில பேர் நாங்களே முன் வந்து கொடுக்குறோம், நாங்கள் வந்து இந்த செலவுகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட வந்து நேரடியாக கலெக்ட் பண்ண விஷயம். அவங்க கொடுக்குறோன்னு சரி ஓகேங்க. முடியாத பட்சத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் அவர்களும் தங்களோட கையில் வந்து என்ன போட முடியுமோ அதை போட்டு அப்படி தான் கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் மேடையில் நடந்தது அந்த இடத்திற்கான வாடகை இதெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் இருந்துச்சு, மேடை அலங்காரத்திற்கான செலவு எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே முழுக்க தளபதி அவர்கள் பார்த்து கொண்ட விஷயம் தான். சரி, இன்னைக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆம் ஆத்மி மாடல் மாதிரி நம்ம வெளியே இருந்து சின்ன சின்ன டொனேஷன்ஸ் வாங்குறோம்னா இல்லை பெரிய டொனேஷன்ஸ் நம்ம வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கோம்னா இல்லை அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போல. அப்போ முழுக்க இன்னைக்கு இயங்குவது என்பது ஒரு பக்கம் இவர் உழைத்து சம்பாதித்த ஒரு பணம், இன்னொரு பக்கம் மாவட்டத்திலிருந்து அவர்களால் என்ன முடியுமோ அதுவும், அதே மாதிரி தொண்டர்களாக இருப்பவர்கள், இயக்கத்தில் இருந்தவர்கள், தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டவர்கள், அவருடைய பணம் அப்படிதான் அந்த கட்சி இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த இயக்கத்தில் அந்த பால் ரொட்டி திட்டமாக இருக்கட்டும் எல்லா திட்டங்களுக்கும் அவங்களோட கை காசு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் அப்படின்றப்போ இது மற்ற கட்சிகள் பண்ற மாதிரி தானே, இன்னமும் அவங்ககிட்ட இருந்தா பணம் வாங்கன்ற மாதிரி. ஏன்னா அவங்க யாருமே பெரிய அளவு கண்டிப்பா இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அடிமட்ட தொண்டன் முதற்கொண்டு காசை போட்டிருக்கேன் அப்படின்றப்போ அதுல ஒரு பங்காவது என்னவாவது கொஞ்சம் கொடுத்திருந்தாவோ இந்த கேள்விகள் வந்திருக்காது. இல்லைங்க, இப்போ மற்ற கட்சிகளுக்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு, இப்போ ஆளுங்கட்சியாக இருந்துச்சுங்களேன், பணம் ஒரு விஷயமே கிடையாது. கண்டிப்பா எந்தெந்த வகையிலலாம் வரும்னு நமக்கு தெரியும். நீங்க வந்து இன்னொரு ஆண்ட கட்சிகளுக்கும் அது பிரச்சனை இல்லை, எங்க இருந்தாலும் பணத்தை வாங்கணும். ஒரு மாவட்ட செயலாளருடைய பவர் என்ன, மாவட்ட செயலர் எப்பெல்லாம் சம்பாதிப்பாரு எல்லாமே தெரியும். நீங்க எம்எல்ஏ இருந்தவங்க, அமைச்சர்களாக இருந்தவங்க, அவங்களுடைய பணபலம், அவங்களுடைய பவர்லாம் நமக்கு தெரியும். ஆனா இது ஒரு புது கட்சி, நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புது கட்சி இது முழுக்க தலைமையில் இருந்தால் எல்லாம் செய்ய முடியுமானா நிச்சயமாக செய்ய முடியாது. இது போகப்போ நீங்கள் இப்போது பல்வேறு பொதுக்கூட்டங்கள் நடக்கலாம், மாநாடு நடக்கலாம், தேர்தல் செலவுகள் இருக்குது, எல்லாவற்றையும் தலைமை வந்து முழுக்கவே வந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த பார்ட்டியில் அப்போ அவங்களுக்கான ஹோல்டு என்னங்கிறது ஒரு கேள்வி ஆகிடும். நீங்கள் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் வந்து எல்லாமே அவங்களே செய்ய முடியுமானா செய்ய முடியாது, செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்கன்னா அவங்க அன்பின் இதில் செய்கிறாங்க. இன்னொன்று நம்ம எப்படியாவது இவரை முதலமைச்சர் ஆக்கணும், நம்மளும் வந்து பொறுப்புகளுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு யோசனை அவருக்கு இருக்குது. அதனால் இங்கே வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு கான்செப்ட்ல தான் ரொம்ப நேர்மையாகவும் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் முழுக்க தலைமையை போட்டாங்கன்னா அடுத்த கேள்வி என்ன வரும், ஓகே 70-80 கோடி நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க, எங்கே தலைவர் காசு வருது அப்படின்னு அடுத்த கேள்வி. எனக்கு தெரிந்த வரைக்கும் ரொம்ப எந்த விதமான ஒரு பிளாக் மணி டீலிங்கோ இல்லீகல் மணி டீலிங்கோ இல்லாமல் எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் செய்கிறோம், அதே மாதிரி தலைமை எங்களால் என்ன முடியுமோ அதை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். ராமநாதபுரமாக இருக்கட்டும், இன்னும் 2-3 விஷயங்களாக இருக்கட்டும், இங்கெல்லாம் நடந்தது வச்சு மட்டும் உங்களுக்குள்ளார ஒற்றுமை, அதாவது கட்சிக்குள்ளே ஒற்றுமை இல்லை அப்படின்றத தப்பாக நாங்கள் எடுத்துக்க முடியும். இல்லை எடுத்துக்க முடியாது இல்லை. நீங்கள் ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ மாவட்டங்களில் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. மதுரையில் வந்து தொடர்ச்சியாக பல வேலைகள் நடந்துட்டு, கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் போடுறாங்க. தூத்துக்குடியில் நீங்கள் பார்க்கலாம், அஜிதாக்களும் தொடர்ச்சியாக பல பேர் உள்ள கொண்டு பார்க்குறாங்க. நாகப்பட்டினத்தில் சுகுமார் அவங்க நிறைய பேர் உள்ள கொண்டு வேலை பார்க்குறாங்க. பல இடங்களில் நீங்கள் தொடர்ச்சியாக
தொடர்ச்சியாக அந்த மக்கள் இயக்கத்துக்கான பணிகள் விருந்தகம் பயிலகம் போன்ற பணிகளும் போயிட்டு அரசியல் ரீதியான பணிகளும் அங்கே போயிட்டு இருக்கு, இயக்கம் ரீதியான பணிகளும் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே போயிட்டு இருக்கு. நீங்கள் எல்லோருமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு இது, நம்ம எவ்வளவு சீக்கிரமாக இந்த கள பணிக்கு நம்ம போக முடியுமோ நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. பல பேர் நம்ம பேசும்போது என்னன்னா நம்ம இன்னும் வேகமாக செயல்படணும், அந்த ஒரு இது இருக்கு, அந்த ஒரு தேவை இருக்கு. சோசியல் மீடியாலேருந்து முதல்ல வெளியே வரணும் அப்படின்றதும் ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க இருக்கட்டும், களத்தில் வந்து நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா எங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும், நாங்கள் எந்தெந்த வேலையெல்லாம் எடுத்து பார்க்கலாங்கிறது வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை நோக்கி தான் கட்சி பயணிச்சுட்டு இருக்கு. சிறப்புண்ணே. ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசும்பொழுது நம்மளோட கொள்கைகளை நம்மளை ஏற்று சிலர் வரலாம் இல்லையா அப்படிலாம் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு மேடையில் பொதுச் செயலாளர் அவரோட பேச்சை கேட்கும் பொழுது, யார் வேணா வரட்டும், யார் வேணா போகட்டும், ஆனால் சைக்கிளில் போஸ்ட் விட்டுறவங்கள தான் போஸ்டிங், அதை நான் வரவேற்கிறோம், எல்லாருமே வரவேற்பாங்க. ஆனால் அந்த மாதிரி வரவங்களுக்கு இவருக்கு இன்டெரக்டாக போஸ்டிங்லின்னு சொல்கிறாரோ, அவர் வாங்கன்னு சொல்கிறாரு, இவர் வேண்டான்னு சொல்கிற மாதிரியான விஷயங்களை கனெக்ட் பண்ணிக்கிறாங்களே, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லைங்க, ஒன்று இவர் வந்து மக்கள் இயக்கத்தோடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் வந்து எங்கேருந்து வந்தாருங்கிறத பார்க்கணும். சரி, ஸோ இவங்களுக்காகத்தான் இந்த இயக்கத்தை நெடுங்காலமாக கட்டி காப்பாற்றிட்டு வந்திருக்காரு. அதை தலைவர்கிட்ட சொல்லியிருப்பார் அவர் பல நேரங்களில், நமக்கு உண்மையாக உழைத்தவர்களுக்கு நம்ம சரியான அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படி நம்ம அதான் பேசணும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் என்னங்கிறது ஒரு கேள்வியாக இல்லை. இப்போ வெளியிருந்து வர்றவங்களுக்கு நம்ம அங்கே இப்போது வெளியிருந்து வர்றவங்க இயக்கமாக வேலை செய்யாட்டி கூட இந்த சமூகத்துக்கு வேலை செஞ்சுருப்பாங்க. இன்னொரு ஒரு மோசமான கட்சியில் இருந்தால் கூட நான் இதற்கு உண்மையாக நேர்மையாக இருந்திருக்கேன், எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னு சொல்கிறவங்க வரதான் செய்வாங்க. சரி, அதே நேரத்தில் நீங்கள் இப்போ நம்ம பேசின விஷயங்கள்லாம் சில பேர் பணம் செலவழிக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன், நான் நேர்மையாக சம்பாரிச்ச காசு நேர்மையாக என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறது வருவோம். அப்போ எந்த அடிப்படையில் நம்ம இந்த ரேஷியோ பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு 60-40 போக போகிறோம், 50-50 போக போகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த பொறுப்பாளர் லிஸ்ட் வராது கூட. அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் உள்ளே வந்துட்டு இருக்காங்களே, இவங்களெல்லாம் நம்ம எப்படி வந்து அரவணைச்சு கொண்டு போகிறது அப்படிங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அவர் சொன்ன அந்த இடம்ங்கிறது இது முழுக்க தமிழக வெற்றி கழக தோழர்கள் யாருன்னா இயக்கத்திலிருந்து அந்த தோழர்களுக்கான கூட்டம், அந்த கூட்டம்ங்கிறது. அப்போ அந்த கூட்டத்தில் இவங்களுக்கான மெசேஜ் யாரையும் கைவிட்ட மாட்டோம். அதுதான் நீங்கள் வந்து போஸ்ட் ஓட்டுறவங்களுக்கு தான் நாங்கள் பொறுப்பு கொடுப்போம் அப்படி சொல்வதுக்கான அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா, கடுமையாக உழைத்த யாரையும் நாங்கள் கைவிட்ட மாட்டோம், நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் வந்து நம்மளை விட்டுருவாங்களோ, நம்மளை அணியில் போடாமல் விட்டுருவாங்களோ, இல்லை வந்து நம்ம பொறுப்பு கொடுக்காம விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு நிச்சயமான அங்கீகாரம் இருக்கு அப்படிங்கறத ஒரு எஸ்டாப்லிஷ் பண்ணாங்க. அங்கீகாரம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தல, போஸ்டிங்கே இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்கப்படுது. இல்ல அப்படி கூட்டணியா வரவங்களுக்கு நீங்க பதவின்னு சொன்னா நான் பொறுப்புன்னு சொல்லுவேன். என்ன பொறுத்தவரைக்கும் பொறுப்பு தான், தலைவருக்கான பொறுப்பு, பொதுச்செயலாளருக்கான பொறுப்பு தான். சரி, பொறுப்பாகவே இருக்கட்டும். ஆனா அதை நம்பி வரவங்களுக்கு இந்த கூட்டணி விஷயங்கள் வரும்போது, ஆட்சியில் அதிகாரத்தில் போங்க அப்படின்ற பொழுது வரும்பொழுது, அப்ப இதுக்கே இல்ல நம்மளுக்கு அந்த பொறுப்பே இல்லைன்றப்போ நம்ம ஏன் போய் இணைன்ற ஒரு கேள்வி வருது. இல்ல இந்த மாதிரி மேடை பேச்சுகள் தான் சலசலப்பு ஏற்படுத்துதோ, இதுக்கு முன்னாடி அப்படிதான் நடந்தது. இல்ல அதாவது நீங்க இப்போ இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பொறுப்புகளை தாண்டியும் பொறுப்புகள் இன்னும் போட வேண்டிய அவசியம் ஏற்படும். நீங்க ஒரு கட்சியில் எடுத்துட்டீங்கன்னா மாநிலத்தில் இருக்கிற பொறுப்புகள் மட்டுமே ஒரு ஆயிரக்கணக்கான பொறுப்புகள் போடுவாங்க. இப்போ தேர்தல் பணிக்குழுன்னு ஒன்று போடுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி இலக்கிய அணின்னு போடுவாங்க. மாநில அளவிலே சொல்கிறேன், எவ்வளோ பேர் வரக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. ஓகே, நான் வந்து பேச்சாளர் அணியில் வரணும், நான் செய்தித்தொடர்பு அணியே இப்போ 4-5 பேர் அதையே எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. வழக்கறிஞர்கள் அணியில் அது ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன் இருக்கும், அதில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ எல்லோருக்கும் இங்கே ஸ்பேஸ் இருக்கும், நீங்கள் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் யாருக்கு ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத அவர் வந்து உறுதிப்படுத்துறாரு, அவ்வளோதான் அந்த இடத்துல. சிறப்பு. ஆனால் உங்களுக்கான சவால்கள் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து செய்தி தொடர்பாளர்லாம் இருந்துகிட்டே இருக்கீங்க, நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட முன் வச்சுட்டே இருக்காங்க. முக்கிய கேள்வியாக எக்ஸ் தளத்திலேருந்து வெளியே வந்து முதல்ல அரசியல் பண்ணணும், பனையூர்லேருந்து வெளியே வந்து அரசியல் பண்ணணும். இது உங்களுக்கு அடுத்தடுத்த நேர்காணல் போகிறப்பையும் சரி, டிபேட்டில் போகிறப்பையும் சரி, இந்த கேள்வியை கேட்கும் பொழுது எங்களுக்கே தோணும், இதுக்கு எப்போதான் விட கிடைக்கும் அப்படின்றது. 2 மேடை ஏறி இருக்காரு, 2 மேடையில் ஒரு மேடை உங்கள் மேடை, இன்னொரு மேடையும் உங்கள் மேடையை ஆக்கிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இன்னும் வச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்போதான் அந்த விஷயம் வரப்போது, அதுக்கான பதில் உங்களுக்கு உங்களுக்காவது சொல்லியிருக்காங்க? இல்லைங்க, நீங்கள் அதான் சொல்ல இல்லையா, இப்போ ஏற்கனவே மதுரை போன்ற பகுதிகளில் நீங்கள் இந்த ஆக்கிரமிப்பு பிரச்சனைலாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து களத்தில் தான் போராடிட்டு இருக்காங்க நம்ம தோழர்கள். ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட், அதே மாதிரி முல்லை நகரில் ஆக்கிரமிப்பு பிரச்சனை, அதே மாதிரி நெல்லையில் நடந்த ஆக்கிரமிப்பு பிரச்சனை சமீபத்தில் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆமாம், நான் அதே சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ எல்லா அதற்கு அடுத்ததாக இப்போ மழை வெள்ளம் பாதிப்பு நிறைய ஏற்பட்டுச்சு. நீங்கள் இந்த நேரத்தில் எல்லா இடங்களும் ஆட்கள் நின்னாங்க. நீங்கள் சோஷியல் மீடியா முழுக்க பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்து சோஷியல் மீடியா வெளியே வாங்க சொன்னாலும் சோஷியல் மீடியா மூலியமாக தான் எங்களுக்கு நிறைய பேர் தெரிய வருது. நீங்கள் வந்து ராம்நாட்டில் ஒரு அம்மா பேசுகிறாங்க, நான் வந்து எனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு போய் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வராங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. எல்லா இடங்களையும் தூத்துக்குடி, திருச்செந்தூர் போன வருஷம் எப்படி மக்களை பெறப்பல காப்பாற்றுறாங்களோ அதே மாதிரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு இப்போ இங்கே அம்பத்தூர் போன்ற பகுதிகளில் பெட்ஷீட் கொடுத்தாங்க, குடிதண்ணீர் வாங்கி கொடுத்தாங்க. இது எல்லா விஷயங்களும் இன்னைக்கு முழுக்க கட்சி எதில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்குன்னா, இந்த மழை வெள்ளத்தில் சிக்கிட்டு இருக்கவங்கள மக்களுக்கான நிவாரண உதவிகள் என்ன, அவங்களுக்கான உதவிகள் என்னங்கிறத மெயினாக. இன்னைக்கு அரசியல் ரீதியான நிகழ்வுகள்ங்கிறது நீங்கள் ஒரு இந்த மதுரை அதை சொன்னேன் இல்லையா, அதில் இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா தமிழ்நாடு முழுக்கவே இந்த பிரச்சனை பிரதானமாக போயிட்டு இருக்கு இல்லையா. அப்போ இன்னைக்கு வரைக்குமே விழுப்புரத்தில் பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். மக்கள் வந்து இன்னுமே 1 வாரம் 2 வாரம் ஆயுமே மழை தண்ணி குறையாமல் இருக்குது. இன்னும் மக்கள் பல பேரால் வெளியே வர முடியல அப்படிங்களா இருக்குது. இதில் முழுக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலைமையிலேருந்து இந்த வேலைகளை கடுமையாக செய்யுங்க, நீங்கள் மக்களை முதல்ல மீட்டெடுக்கிறதுக்கான வேலைகள் செய்யுங்க.
இதற்கு அடுத்தபடியாக டிசம்பருக்கு பிறகு நீங்கள் வந்து ஜனவரியில் இன்னும் வேகமாக இந்த கள செயல்பாடுகள் அரசியல் ரீதியான செயல்பாடு நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ என்னன்னா இந்த பொறுப்பாளர்கள் அறிவிப்புங்கிறது ஒரு நடந்த பிறகு தான் இது இன்னும் வேகம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொறுப்பாளர் அறிவிச்சாச்சு, ஓகே மாவட்ட பொறுப்பாளர் அறிவார், தொகுதி பொறுப்பாளர் அறிவார்னா அப்போ என்னோட தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் என்ன, இதுக்கு நான் போராட்டம் நடத்துறேனோ இல்லை நான் வந்து என்ன மாதிரியான உள்ளரங்கு கூட்டம் நடத்துறேனோ அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்படி இப்போ ஜனவரிக்கு பிறகு இது வேகம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஏன்னா நான் இயக்கமாக இருக்கும் பொழுதே பார்த்துருக்கேன். இங்கே சென்னையில் நீங்கள் சொன்ன ஈஸியாக சரவணனாக இருக்கட்டும், தரமணியில் ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுதாக இருக்கட்டும், அவ்வளோ தண்ணி முட்டி அளவுக்கு இருக்கும் பொழுதும் அந்த நேரத்தில் சாப்பாடுலாம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ தூரம் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், எல்லா நிகழ்வுகளும் நீங்கள் பங்கேற்றிருக்கனால உங்களுக்கு கேட்குறேன், உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த கேள்வியை அடுத்தடுத்து வைக்கும்பொழுது உங்களுக்கே ஒரு இடத்துல தோணுதானே, என்னடா இந்த கேள்வி மட்டும் நம்மகிட்ட வச்சுட்டே இருக்காங்க. விஜய் அவர்கள், தலைவர் அவர்கள் பனையூரில் அரசியல் பண்ணுறாரு, மேடை அரசியல் பண்ணுறாரு, எக்ஸலத்தில் அரசியல் பண்ணுறாரு, இதுக்கு என்னைக்கு விடை? இல்லைங்க, நீங்கள் பனையூரில் அரசியல் பண்ணாலும் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, நிவாரண உதவிகள் கொடுக்கணுங்கிறது நோக்கம். நேரில் தான் கொடுத்தார். இங்கே நிறைய பேர் நேரிலே கொடுக்கல, நேரில் தான் கொடுத்தாரு. ஆனால் எனக்கு இடம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி டிபி சத்திரத்தில் கொடுக்காம இங்கே வந்து கொடுத்துட்டார் அப்படிங்கிறதா நீங்கள் ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. நீங்கள் அதில் சில சவால்கள் இருக்குது, நம்ம ஏற்கனவே பேசணும் சவால். அந்த சவால்களை உடைப்பதற்கு தான் நீங்கள் கூடிய விரைவில் வந்து நடைப்பயணம், சுற்றுப்பயணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. மக்களை போய் நேரடியாக சந்திக்கணும், அவங்கள்ட்ட உட்காரணும். ஒன்று. இன்னொன்று, அந்த T16 படம் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் பேரலாக இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போடுறாரு. நீங்கள் அந்த டாக்டர் கத்திக்குத்து நடந்துச்சு இல்லையா, அன்றைக்கெல்லாம் ஒரு ஷூட்டிங்கில் தான் இருக்கார், அதை போடுறார். இப்போ நீங்கள் அம்பேத்கர் குறித்து நேற்று ஒரு பதிவு வந்துச்சுன்னு பார்த்தோம். முந்தா நாள் பத்திரிகையாளர்கள், வெற்றி பெற்ற பத்திரிகையாளர்கள் மன்ற ஜெயிச்சவங்களுக்கு ஒரு ட்வீட் போட்டார். இதெல்லாமே கூட அவர் வந்து கடுமையான ஷூட்டிங் நேரத்தில் தான் இதை வந்து அவர் அக்சஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம போடணும், இதை நம்ம பேசணும். அவருக்கு தெரியும், ஓகே என்ன நடக்குது, தொடர்ச்சியாக ஒரு சின்ன பிரேக் கிடைச்சாலும் சின்ன பார்த்துட்டே இருக்கார். அப்போ இதுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ணணும், அம்பேத்கர் கொடுத்து இது பேசியிருக்கேன், நம்ம கொள்கை தலைவர் இப்படி பேசியிருக்காரு அமித்ஷா அவர்கள், உடனடியாக நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு அவர் ரியாக்ட் பண்ணுறாரு. இன்னைக்கு இருக்குது இந்த T16 எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அதை முடிக்கிறக்கா. இப்போ நீங்கள் அவர் வந்து எப்பொழுது வருவார் என்று கேட்டீர்கள் என்றால், நிச்சயமாக இந்த படம் முடிந்த பிறகு தான் முழுக்க களத்துக்கு வந்துடுவார். ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு வேலையே இல்லை, பட சினிமாலாம் இல்லை, அரசியல் மட்டும்தான் ஒரே பணி. தோழர்கள் ஏற்கனவே இறங்கி நீங்கள் அவர் அரசியல் ரீதியான பணிகள் பண்ணாங்க. இப்போ மழை நிவாரணத்துக்கான பணிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக இந்த பொறுப்பாளர்களை அறிவித்த பிறகு இன்னும் வேகமாக நீங்கள் எல்லா இடங்களிலும் இந்த அரசியல் ரீதியான பணிகள் நடக்கும். ஓகே, இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கூட அதுதான் இன்ன வரைக்கும் பேசும் பொருளாக அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதில் அந்த ஃப்ரேம் வச்சதுலேருந்தே ஒரு அரசியல் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அரசியலும் தாண்டி ஒரு சினிமாத்துவம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. மற்றவங்களுக்குலாம் வச்ச ஃப்ரேம் இல்லாமல் ஃப்ரேம் முதற்கொண்டு இன்னும் டீகோட் பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நடிகர் அப்படின்ற பார்வையினால தான் நீங்கள் ஃப்ரேம்னு நீங்கள் பின்னாடி வந்து அம்பேத்கருடைய புகைப்படம் வருது அப்படின்னு நீங்கள் அதை சொன்னீங்கன்னா, நீங்கள் நம்ம கொள்கை தலைவராக அவர் தான் ஏற்கிறோம், நீங்கள் அதை எப்படி தவிர்க்க முடியும்? நீங்கள் ஓகே இதில் வந்து நீங்கள் வச்சுட்டீங்க, வந்து திட்டமிட்டு வைக்கிறீங்கன்னு உங்களுடைய வார்த்தைக்கே நான் வரேன். எங்களோட கொள்கை தலைவர் அவர் தானே. இப்போ நாங்கள் ஏன் நேற்று அவசரமாக அமித்ஷா அவர்கள் பேசிய ஒரு விஷயத்திற்காக அவசரமாக அம்பேத்கர் நாங்கள் உச்சரிச்சுட்டே தான் இருப்போம், உச்சரிக்கிறதா எங்களுக்கு பெருமை இருக்குன்னு நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, இந்த எந்த ஒரு கட்சியுமே இருக்குது, விசிகாவை தவிர யாருமே ஏற்காத ஒரு கொள்கை தலைவர் நம்ம ஏற்கிறோம். நம்ம இந்த மக்களுக்காக இன்னுமே பிரச்சனைகள் இருக்குது. நம்ம அம்பேத்கர் மேடையில் என்ன பேசுகிறோம், இன்றைக்கி இருக்கிற கான்டெம்பரரி பாலிடிக்ஸில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் கூட எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணுறோம், வேங்கவேல் குறித்து பேசுகிறோம். ஏன்னா அம்பேத்கர் கண்ட கனவு ஒன்று இருக்கு இல்லையா, இன்றைக்கி அம்பேத்கர் இருந்திருந்தால் இதெல்லாம் பார்த்து ஒரு முகச்சொலிப்போடு இருந்திருப்பாரா இல்லை எப்படி இருந்திருப்பாரு கேள்வி எழுப்புறோம் இல்லையா. அப்போது நம்மளோட கொள்கை தலைவரை ஏற்றுவிட்டோம். அதனால் வந்து நம்ம இதை காமிக்கிறது மூலியமாகத்தான் நாங்கள் வந்து இவர் ஒரு கருத்தியல் ரீதியான தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை, ஏற்கனவே கருத்தியல் ரீதியான தலைவராக உருவாக்கி விட்டார். பெரியாரை ஏற்கின்றோம், அம்பேத்கர் ஏற்கின்றோம், காமராசர் ஏற்கிறோம், அஞ்சலிமாலை ஏற்கின்றோம், வீரமணி வேலுநாச்சியார் ஏற்கிறோம் சொல்கின்ற அந்த நேரத்திலேயே ஒரு கருத்தியல் ரீதியான தலைவர், இந்த கருத்தியலில் தான் நம்ம பயணப்படுறோம். நம்ம மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் தான் நம்மளோட கொள்கைகளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திட்டோம். அதனால் இதில் பார்க்கிறவர்களுக்கு நீங்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்களுக்கு இல்லை இதை போய் ப்ரொமோட் பண்ணுறவங்களும் நோக்கம் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு இந்த ஃப்ரேம் மூலியமாக தான் அதை ப்ரொமோட் பண்ணணுங்கிற அவசியம் நிச்சயமாக இல்லை. இந்த விமர்சனம் அப்படின்றது சமூக வலைத்தளங்கள் எவ்வளோ இருக்கும், நேரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு தெரியும். இருந்தாலும் அந்த கீர்த்தி சுரேஷ் சமீபத்தில் நடந்த அந்த திருமணத்துக்கு விஜய் அவர்கள் போனதுமே அதுவும் மறுபடியும் ஏற்றிக்கிட்டே இருக்குது. அதுக்கான கேள்விகளுக்கும் அதுக்கான இடத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரா விஜய் அவர்கள் அப்படின்றது தான் நம்மளுக்கு கேட்கப்படுது. அவர் திரைத்துறையில் பிரபலமானவராக இருக்கார். அப்போ அவங்களோட திருமணத்திற்கு கூப்பிடணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, அது அவங்க போகிறாங்க. நீங்கள் அவங்க த்ரிஷா குறித்து கேட்டீங்க, நீங்கள் ரொம்ப நாளாக நட்பில் இருக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். நீங்கள் ஒரே விமானத்தை பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு அவதூறு ஒன்று கிளப்ப வேண்டிய அவசியம் இருக்காங்கிறது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வந்து பல விஷயங்களில் நம்ம பாஜகவோட தலைவர் அண்ணாமலையோட முரண்பட்டாலும் இந்த விஷயத்தில் ஒரு கேள்வி ஒன்று எழுப்புறார். இந்த தனிப்பட்ட புகைப்படம் எப்படி வெளியே போகுது, யார் இதை அனுப்புகிறாங்க? ஒருத்தர் என்ன சொல்றாரு, இல்லைங்க உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, சிஎஸ்எஃப் தானே அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறார். இன்னொருத்தர் சிஎஸ்எஃப் அனுப்பிச்சாருன்னா அவர் எப்படி திமுக ஐடி விங்கு போகுது நேரடியாக,
திமுக ஐடிவங்க எப்படி கிடைச்சது? அப்போ இதை விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் எல்லாத்தையுமே அதை புகைப்படமாக எடுத்து இது அவதூறு பரப்புறதுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை நம்ம சேர்த்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது நான் பார்க்குறேன். இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு பேருக்கு வந்து அவதூறு ஏற்படுத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை இவரோட விஷயங்களை குறைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது இல்லைங்க, இது நடக்க தான் செய்யும். இன்னும் மோசமாக போவாங்க. நீங்கள் சித்தரிக்கப்பட்ட வீடியோஸ் போடுவாங்க, அவர் தான் சொன்னார் இல்லையா, அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இது மாதிரி நடக்கத்தான் செய்யும், இந்த ப்ரெஷரை கொடுக்க தான் செய்வாங்க, இன்னும் ஹிட்டிங் பிலோ த பெல்ட் போவாங்க, இன்னும் மோசமாக நடக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தராக ஒரு பிரபலமாக அங்கே போச்சாளர் குறித்து பேசுவாங்க, பொருளாளர் குறித்து பேசுவாங்க, மாவட்ட தலைவர்கள் குறித்து பேசுவாங்க, எங்களை குறித்து பேசுவாங்க, எல்லாமே நடக்க தான் செய்யும். இது நடக்காட்டி என்ன அரசியல்? இன்னைக்கு அரசியல் என்பது நீங்கள் கருத்தியல் ரீதியாக ஒருத்தரை நம்ம எதிர்கொள்கிறோமா இல்லை அவங்களோட பர்சனல் லைஃப்பில் அட்டாக் பண்ணுறோமானா, கருத்தியல் ரீதியாக எங்களால் ஒன்றும் பேசவே முடியாது. ஓகே, கருத்தியல் ரீதியாக ஓகே நீங்கள் கொள்கையில் நீங்கள் முரண்பட்டீங்க, நீங்கள் என்ன பாஜக மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டா கருத்தியல் ரீதியாக சண்டை போடலாம். அப்போ பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கும், திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பர்சனல் அட்டாக்கு நம்ம போகலாம் சரி அப்படிங்கிற இடத்துக்கு தான் நகருவாங்க. அது எதிர்பார்க்குற ஒன்று தான். ஆனால் விஜயோட கோபம் தான் அதிகரிக்கும் அப்படின்னு தான் எடுத்துக்கணுமோ, ஏன்னா மேடைக்கு அதிகரிச்சுக்கிட்டே அதான் சொல்லி இல்லை கோவம் அதிகரிக்கணும். பொதுமக்கள் பார்க்குறாங்களே, இப்போ பொதுமக்கள் வந்து பார்க்கும் பொழுது ஏங்க இதெல்லாம் எடுத்து போட்டுறாங்க, ஏங்க இவங்க அரசியல் செய்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. விழுப்புரத்தில் போய் நீங்கள் பேசுகிறதுக்கோ விழுப்புரத்தில் போய் பணி செய்வதற்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது ஆளுங்கட்சி இந்த மாதிரி மட்டமான அரசியலையும் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதா. இங்கே மக்களோட பார்வை எப்படி இருக்கும்? ஒரு காமன் மேனுக்கு அவர் போறாருன்னா அவர் போறாரு, அவர் ஒழுங்காக வேலை செய்கிறாரா இல்லையா, அவர் ஒழுங்காக அறிக்கை கொடுக்குறாரா இல்லையா, அதான் பார்ப்பாங்க. இந்த பக்கம் நீங்கள் ஒழுங்காக அரசியல் செய்கிறீங்களா இல்லையா, இந்த தமிழக அரசாங்கத்தை நீங்கள் ஒழுங்காக வழி நடத்துறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. இறுதியா ரஜினி ரசிகர்களை ஈர்க்கிறதுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. ஏன்னா பிறந்த நாளைக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், மருத்துவமனையில் இருக்கும் பொழுதும் அவர் சீக்கிரமா நலம் பெறணும் போறாரு, அதுலயும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. அவங்க சைட்லேருந்து அவங்க தரப்பினர் ஒரு கேள்வி வந்து, இத்தனை வருடங்களாக எங்களது தலைவர் அவர்கள் எங்களது ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளோ முறையில் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்திருக்காங்க, அது இல்லாமல் பிறந்தநாள் வந்திருக்கு, இவ்வளோ விஷயங்களும் தெரியாத விஜய் அவர்களுக்கு இப்போதான் ரஜினி அவர்கள் தெரிகிறாரா, அதுவும் சூப்பர் ஸ்டாராக தெரிகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லைங்க, இங்கே ஒவ்வொரு ஆடியோ லான்ச் போதும் அவர் ஒரு கதை சொல்கிறதோ இல்லை குட்டி கதை சொல்கிறது மூலிமா இவங்களாம் டீகோட் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வச்சார். என்ன சொன்னார்னா, என்றைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார். நீங்கள் புரட்சி தலைவர்னா ஒருத்தர் தான், புரட்சி கலைஞர்னா ஒருத்தர் தான், சூப்பர் ஸ்டார் அவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிறதுல அவருக்கு என்றைக்குமே மாட்டுக்கிறது. நீங்கள் இப்போ வேட்டையின் படம் வந்தோடனே மாஸ்க் போட்டுட்டு அவசரமாக அவர் தான் போய் பார்த்துட்டு வந்தார். அவர் போய் பார்க்க வேண்டியது நீங்கள் இல்லைங்க, அவர் எனக்கு சினிமாவில் எதிரியாக இருக்கார் அப்படிலாம் இல்லை. அவர் என்றைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் உணர்றார். இன்னொன்று நீங்கள் அரசியல் கட்சி தலைவராகிட்டார். அரசியல் கட்சி தலைவருக்கு இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கின்ற இடத்திற்கு நீங்கள் முதலமைச்சர்லேருந்து எதிர்ப்பு தலைவர் எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் அரசியல் கட்சி தலைவராக அவர் வாழ்த்து தெரிவிக்கிறார், அவ்வளோதான். அதே மாதிரி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டால் அவருக்கு வந்து உடனடியாக பூரண நலமடையணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவராக இவர் ஒரு பண்பட்ட இடத்திற்கு நகர்ந்து விட்டார். இன்றைக்கும் இந்த ரசிகர்கள் சண்டை அதெல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம போடுற சண்டைங்கிறது வேற இடம், நம்ம இங்கே அரசியல் சண்டை போட வந்திருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான நிலைக்கு வந்துட்டார். இதன் மூலியமாக நாங்கள் வாக்குகளை கவரமுன்னா இல்லை. நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் எந்த ஒரு ரசிகர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது பண்ணுவார் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வாக்களிப்பாங்க. நீங்கள் ரசிகர் மனப்பான்மை என்பது வேறு, அரசியலுக்கு யார் தகுதியோடர் என்பது வேறு தான் பார்க்கின்றேன். இதை ஓராடி புகுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து பட சண்டை கிடையாது, இந்த படத்தை ஓட வைக்கணும் அந்த படத்தை ஓட வைக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கு யார் சிறப்பாக இருப்பார்கள் அப்படிங்கிறத அவங்க நம்பினாங்கன்னா அவங்க சரியாக வாக்களிப்பாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். இது ரஜினியோட விஷயங்களை மட்டும் தொடராமல் அஜித்தோட விஷயம் தொடருது. அதான் ரஜினி அஜித் ரசிகர்களை கவர்றதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள். ஏன்னா அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அந்த காரோட கலராக இருக்கட்டும், எல்லாத்தையும் டீகோட் பண்ணி விஜய் அவர்களின் அந்த கட்சியின் கொடியை வந்து அதில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப பார்க்கும் பொழுது அது நம்ம பண்றோமா, நம்ம அதாவது நம்ம ரசிகர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இவ்வளவு தூரம் பேசும் பொருளா அமையுது. இல்லைங்க, அதான் சொல்றேன். நீங்க ஐடி விங்ல இருக்கிறவங்க இல்ல வந்து அன்ஆர்கனைஸ்டா இருக்கிறவங்க அவங்க வந்து இது கவர்வதற்கான வேலைகள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நீங்க எல்லா வாக்குகளும் நமக்கு வேணும் அப்படிங்கிறத பார்ப்பீங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி ரசிகர் சண்டை எல்லாம் போட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு என்ன வேற இடத்துக்கு நம்ம நகர்ந்துடும். அப்போ எல்லாருடைய வாக்குகளும் வேணும்ட்டு அவங்க அந்த மாதிரியான ஒரு வேலைகளை பார்க்கலாம். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் இல்லை, இப்போ வந்து அஜித் ரசிகர்கள் வாக்களிக்காமல் விட்டுருவாங்க, இல்லை ரஜினி அவர்களுடைய ரசிகர்கள் வாக்களி விட்டுருவாங்க, நிச்சயமாக சொல்லிட முடியாது. அந்த சண்டை என்பது வேறு, அந்த ரசிகர்கள் அந்த சினிமா என்பது வேறு. இது அரசியலுக்கு இவர் தகுதியானவரா இல்லையா, இவர் முன்வைக்கின்ற விஷயங்களை இவர் செய்வாரா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஆமாம், இவர் சரியான ஒரு மாற்றாக இருப்பார், இவர் தான் வந்து நம்மளை ஆளணும்னு நினச்சாங்கன்னா ரசிகர் மனப்பான்மையெல்லாம் தாண்டி அவருக்கு வாக்களிப்பாங்க தான் நான் பார்க்குறேன். சிறப்பு. இந்த தெளிவான விளக்கத்துக்காக தான் நான் வந்திருந்தேன். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றினே. நன்றி. வணக்கம்.